தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் ஹைதராபாத்தில் பேச்சுவார்த்தையை தொடங்கினார். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் ஹைதராபாத்தில் பேச்சுவார்த்தையை தொடங்கினார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. தற்பொழுது ஹைதராபாத்தில் பேச்சுவார்த்தை தொடங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் கூட்டணி சம்பந்தமாக ஹைதராபாத்தில் வைத்து பேச்சுவார்த்தை நடக்கிறது. ஆம், தமிழக வெற்றிக் கழக முக்கிய தலைவர் ஆதவ் அர்ஜுனா ஹைதராபாத் சென்றுள்ளார். ஹைதராபாத்தில் முகாமிட்டுள்ளார். இவர் எதற்காக சென்றுள்ளார் என்று கூறினால், தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஹைதராபாத்துக்கு இன்று வந்துள்ளார்கள். ஹைதராபாத்தில் ராகுல் காந்தியை சந்தித்து ஆதவ் அர்ஜுனா பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக கூறப்படுகிறது. சற்று முன் திமுகவுக்கு எதிராக ராகுல் காந்தி ட்விட்டரில் கருத்து தெரிவித்ததாக கூறப்படுகிறது. அதே நேரத்தில் திமுக கொடுக்கும் 25 தொகுதிகளை தாங்கள் பெற்றுக்கொண்டு அமைதியாக செல்வது கிடையாது என்று கிரிஷ் கோடங்கர் தெரிவித்துள்ளார். மேலும் தாங்கள் கேட்கிற தொகுதிகள் தங்களுக்கு தர வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார். தற்பொழுது மார்ச் 3ஆம் தேதி வரை திமுக கெடு விதித்துள்ளதாக கூறப்படுகிறது. ஆனால் காங்கிரஸ் திமுக கூட்டணியை விட்டு வெளியேற விரும்புவதாக கூறப்படுகிறது. தற்பொழுது காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி ஹைதராபாத்துக்கு வந்துள்ளார். இன்று அவரை சந்தித்து தமிழக வெற்றிக் கழகத்தை சார்ந்த ஆதவ் அர்ஜுனா அவர்கள் கூட்டணி சம்பந்தமாக பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார். காங்கிரஸ் 117 தொகுதிகள் போட்டியிட உள்ளதாக கூறப்படுகிறது. ஆனால் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் 70 தொகுதிகள் தர உள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் வருகிற பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரசுக்கு 25 தொகுதிகளும் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு 15 தொகுதிகளும் போட்டியிடுவார்கள் என்று தாவேகா கூறியுள்ளது. உள்ளாட்சி அமைப்புகளில் 30% இடஒதுக்கீடு காங்கிரசுக்கு வழங்கப்படும் என்று தாவேகா கூறியுள்ளது. தற்பொழுது இது சம்பந்தமாக ஹைதராபாத்தில் இன்று பேச்சுவார்த்தை துவக்கப்பட உள்ளது. ராகுல் காந்தியை இன்னும் சற்று நேரத்தில் ஆதவ் அர்ஜுனா சந்திக்க உள்ளதாக கூறப்படுகிறது.